டேய் பெல் அடிச்சு 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் இங்கிலீஷ் காணா. நான் ஸ்டாஃப் ரூம் போயிட்டு வேற ஏதாவது ஸ்டாஃப் இருந்தா கூட்டிட்டு வரேன். அமைதியா இருங்க சரியா? டேய் அதான் யாரும் வரல, அப்படியே விட்டுறேன். இந்த பீரியட் ஃபுல்லா ஃப்ரீ பீரியட் யூஸ் பண்ணி படுத்து தூங்கிடலாம்டா. இது கிளாஸ்ல படுத்து தூங்க போறியா? டேய் நீ போய் கூட்டிட்டு வராதடா, மேக்ஸ் அசைன்மெண்ட் இருக்குடா, அதை எழுதி முடிச்சுட்டா வீட்டுல போய் வேற சப்ஜெக்ட் படிச்சுக்கலாம்டா. இவ ஒருத்த எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு அமைதியாடுறா. உனக்கு என்னப்பா, எப்பயுமே எந்த ஹோம்ஒர்க்குமே முடிக்காம சாத்த திட்டு வாங்கி பழகிட்டேன். எனக்கு அப்படியா? நான் எல்லாம் கரெக்டா முடிச்சுக்கோண்டா. பாத்தீங்களா இப்பயே சண்டை கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. நான் ஸ்டாஃப் ரூம் போய் கூட்டிட்டு வந்துடுறேன், அமைதியா இருங்க. டேய் எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம். இப்ப மட்டும் அவன் போயிட்டு மேக்ஸ் சாரை கூட்டிட்டு வரட்டும், என்ன நடக்குதுன்னு பாரு. ஒருவேளை அடிச்சு போடுவானோ? டேய் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம், இந்த பீரியட் இங்க வரக்கு எந்த ஸ்டாஃபே இல்லாதனால பிடி சார் பிடி பீரியட் வர சொல்லிட்டாரா. வாங்கடா எல்லாம் பிடி பீரியட் போலாம். எது பிடி பீரியட் போக சொல்லிட்டாங்களா? என்னால நம்பவே முடியலையே. நீ லீடரா இருந்ததுக்கு இன்னைக்கு தாண்டா ஒரு உருப்படியான விஷயம் செஞ்சிருக்க. சூப்பரா. பிடி பீரியடா? உன்னை யாரா வெளியே போக சொன்னா? நான் எல்லாரும் மேக்ஸ் அசைன்மெண்டே முடிச்சிருப்போம், போய் பிடி பீரியட் போய் வாங்கிட்டு வந்திருக்கியாடா. கொல்ல போறேன்டா. பிடி பீரியட் கிடைக்கிறது அதிசயமா இருக்கு. இந்த பிடி பீரியட் கிடைச்சதும் வருத்தமா இருக்கா? இதெல்லாம் மனுஷன் தானே, ஏதாச்சும் வேட்டு கிரக வாசிக்கலாம்.